Dear friends, welcome to ASA or Knowledge Hub. இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு கிராமர் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கன்கார்டு. கன்கார்டு அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். கன்கார்டு அப்படிங்கிற வேர்டு லாட்டின்லேருந்து எடுக்கப்பட்டது. கன்கார்டு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு தான் அதனுடைய மீனிங். இது நம்மளுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். கன்கார்டு இஸ் எசென்ஷியல் இன் சென்டென்சஸ் டு மேக் சென்ஸ். ஸோ கன்கார்டு அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு சென்டென்ஸுக்கு ஃபுல் மீனிங் வேணும் அப்படின்னா அதில் கன்கார்ட் இருக்கணும். அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேர்புக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஃபுல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாத்துக்குமான ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் கன்கார்ட் அப்படிங்கிறது. Now let us see the types of concord. Grammatical concord, proximity concord, notional concord, indefinite pronouns concord, measurement concord. இதெல்லாம் இந்த கன்கார்டினுடைய டைப்ஸ். நம்மளுடைய இந்த ஹோல் வீடியோவில் ஒரு கன்கார்டையும் எந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒன்னொன்னுக்கும் என்ன ரூல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். Now let us start with the grammatical concord. Grammatical concord is the easiest type of subject verb agreement. அதாவது இருக்கிற எல்லா கன்கார்ட்லையும் கிராமட்டிக்கல் கன்கார்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. If the sentence has a singular subject, it must also have a singular verb. If the subject of the sentence is plural, the verb must be plural too. அவ்வளவுதான். அதாவது சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா அதனுடைய வேர்பும் சிங்குலரா இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா அதனுடைய வேர்பும் ப்ளூரலா இருக்கணும். இவ்வளவுதான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் லெட் us see some example. The teacher speaks with us. ஸோ டீச்சர் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்ப். The teachers speak with us. Teachers அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால நம்ம ஸ்பீக் அப்படிங்கிற ப்ளூரல் வேர்பை எடுத்திருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The book is on the table. புக் அப்படிங்கிறது சிங்குலர் அண்ட் இஸ் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்ப். The books are on the table. So books plural and are pluralா இருக்குது. அடுத்தது பாருங்க. If the sentence has multiple subjects, the verb is plural. So ஒருவேளை நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம plural verb எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள், மோகன் அண்ட் ரவி ஆர் ஸ்டடிங். ஸோ மோகன் ரவி ரெண்டு ஆட்கள் இருக்காங்க, அதனால plural verb நம்ம எடுத்துருக்கோம். இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா the first exception is when both subjects are the same person or thing. ஒருவேளை இந்த ரெண்டு சப்ஜெக்டுமே ஒரே ஆளை குறிக்குது, ஒரே பொருளை குறிக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. The largest animal and loudest sea creature is the blue whale. இதுல ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. லார்ஜஸ்ட் ஆனிமலும் இருக்குது, லவுடஸ்ட் சீ கிரீச்சரும் இருக்கு. இந்த ரெண்டும் ஏதோ ஒன்னு குறிக்குது அப்படின்னா ப்ளூ வேல் தான். அதனால நம்ம இஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். The director and producer is Mr. மணிரத்னம். ஸோ டைரக்டர் ப்ரொடியூசர் ரெண்டு பேருமே மணிரத்னம் தான், அதனால நம்ம இஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னொரு எக்ஸெப்ஷன் இந்த ரூல்ல என்ன இருக்குன்னு பாருங்க. The second exception is when two things are always linked together, then it will take singular verb. ஒருவேளை ரெண்டு விஷயம் எப்பவுமே சேர்ந்தே தான் வரும் அப்படின்னா நம்ம அதற்கு சிங்குலர் வேர்ப் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரெட் அப்படின்னா அது கூட எப்படியும் பட்டர் இருக்கும், இல்லை ஜாம் இருக்கும். ஸோ பிரெட் அண்ட் பட்டர் இல்லை பிரெட் அண்ட் ஜாம் இப்படி இருந்துச்சுன்னா அது சிங்குலர் சப்ஜெக்ட். அடுத்த ஷூ அண்ட் சாக்ஸ் இஸ் கம்பல்சரி இன் த கேம்ப். ஸோ ஷூ அண்ட் சாக்ஸ் இது ரெண்டும் எப்பவும் சேர்ந்தே தான் வரும். ஸோ ஷூ அண்ட் சாக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் சிங்குலர் வேர்ப் எடுத்துக்கணும் நம்ம. திஸ் இஸ் வாட் தி கிராமட்டிக்கல் கன்கார்ட். இது இதுக்கான எக்ஸசைஸ் நம்ம லேட்டராக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். Next type of concord, proximity concord. Proximity refers to the closeness of two things. Proximity அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நெருக்கத்தை பத்தி சொல்லக்கூடியது. We often show proximity between two subjects by using the correlating conjunctions either or, neither or. இந்த ரெண்டு வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம proximity concord மென்ஷன் பண்ணுவோம். Let us see the rule. If both subjects are singular, the verb takes the singular form. ஒருவேளை அதுல ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும், அந்த ரெண்டு சப்ஜெக்டுமே சிங்குலரா இருக்குது அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, சிங்குலர் வேர்ப் எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. either ராஜு ஆர் ராகுல் கம்ஸ் டு த பார்ட்டி. ஸோ ராஜு இல்ல ராகுல் யாராவது ஒருத்தர் பார்ட்டிக்கு வருவாங்க. அடுத்த சென்டென்ஸ், நெய்தர் மேரி நார் ஹர் மதர் ஈட்ஸ் மீட். மேரி இல்ல அவங்க அம்மா யாரோ ஒருத்தர் தான் மீட் சாப்பிடுவாங்க. அடுத்த ரூல் பாருங்க. இஃப் ஒன் சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் அண்ட் அதர் இஸ் ப்ளூரல், the verb takes the form of its nearest subject. ஒருவேளை அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல ஒன்னு சிங்குலராகவும் ஒன்னு ப்ளூரலாகவும் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா அடுத்த ரூல். அப்படி இருந்துச்சுன்னா வேர்ப் தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா சிங்குலரா வரும், ப்ளூரலா இருந்தா ப்ளூரலா வரும். அவ்வளவுதான். இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. எப்பவுமே வேர்ப் தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்
என்ன மாதிரி இருக்கோ அதை பொறுத்து வேர்ப் வந்து மாறிக்கிறோம். தன்னுடைய ஃப்ரெண்டு, தனக்கு நெருக்கமானவங்களை பொறுத்து வேர்ப் வந்து மாறிக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, எய்தர் ராஜு ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம் டு த பார்ட்டி. ஸோ ராஜு இல்லை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தான் வருவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ப்ளூரல் ஃபார்மேட். ஸோ அதனுடைய வேர்பு பாருங்க கம் அப்படின்னு மாறிடுச்சு. நெய்தர் த டீச்சர்ஸ் நார் தேர் ஸ்டூடெண்ட் கெட்ஸ் த ப்ரைஸ். இதில் டீச்சர்ஸ்ங்கிறது ப்ளூரல், ஸ்டூடெண்ட்ங்கிறது சிங்குலர். ஸோ வேர்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னமா இருக்குன்னு பாருங்க சிங்குலர். அப்போ நம்ம வேர்பும் சிங்குலர் ஃபார்மை எடுத்துக்குது. ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கன்கார்ட். அடுத்த டைப் ஆஃப் கன்கார்ட் பாருங்க, நோஷனல் கன்கார்ட். நோஷனல் கன்கார்ட்னா வேற ஒன்றும் இல்லை, கலெக்டிவ் நவுனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கலெக்டிவ் நவுன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் நோஷனல் கன்கார்ட். இந்த கலெக்டிவ் நவுனில் வந்து ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. ஒன்று வந்து அந்த கலெக்டிவ் நவுன் இண்டிவிஜுவலாக ஒருத்தரும் அதில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து ப்ளூரல் ஃபார்மை எடுத்துக்கிறோம். ஒருவேளை அந்த டீம் மொத்தமாகவே தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சிங்குலர் வேர்பை தான் எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த டீம் கெட்ஸ் அப்ளாஸ். இப்போ இந்த மொத்த டீமுக்கும் அப்ளாஸ் கிடைச்சிருக்குது. அதனால டீமை மொத்தமாக சொல்றதுனால சிங்குலர் வேர்ப் வந்திருக்குது. இந்த டீம் பிளே வெல். இப்போ அந்த டீம் அப்படிங்கிறது டீம்ல இருக்க எல்லாருமே விளையாண்டாங்க, அதனால the team play well இது வந்து ப்ளூரல் வேர்பை எடுத்திருக்குது. The class has the best result. The class மொத்தமாகவே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, the class are sitting at their places. கிளாஸ்ல இருக்க ஒருத்தரும் தன்னுடைய பிளேஸ்ல உட்காந்துருக்காங்க, அதனால அது வந்து ப்ளூரல் வேர்பை எடுத்துக்கிச்சு. And the next type of concord is indefinite pronouns concord. Indefinite pronouns concord அப்படிங்கிறது வந்து indefinite pronouns யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரி வேர்ப் வரும். இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனே இருக்காது. இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனிதிங், எனிஒன், எனிபடி, சம்திங், சம்ஒன், சம்படி, எவ்ரிதிங், எவ்ரிஒன், எவ்ரிபடி, நத்திங், நோஒன், நோபடி. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ். அதாவது டெஃபினைட்டா இவங்க தான், இவர்கள் தான், இதுதான் அப்படின்னு பர்டிகுலரா டெஃபினைட்டா சொல்லாததுனால இதெல்லாம் இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ். இது வரக்கூடிய இடத்துல நமக்கு எந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். வேர்ப் கண்டிப்பா சிங்குலர் ஃபார்ம் தான் எடுக்கும், அதனால எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. எக்ஸாம்பிள் பாருங்க, எவ்ரிஒன் இஸ் கம்மிங் டு த பார்ட்டி. Something has to be done about this. Is anybody there? இது எல்லாமே சிங்குலர் வேர்ப் தான் எடுத்துக்கும். And the last type of concord is measurement concord. இது வந்து மெஷர்மெண்ட் மேபி மணியா இருக்கலாம், இல்ல டைமா இருக்கலாம், இல்ல டிஸ்டன்ஸா இருக்கலாம், இல்ல அமௌண்ட் எவ்வளவு குவான்டிட்டி அப்படிங்கிறதா இருக்கலாம். என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, மெஷர்மெண்ட் அப்படின்னால இட் வில் டேக் ஒன்லி த சிங்குலர் சப்ஜெக்ட். இதுலயும் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. எக்ஸாம்பிள் பாருங்க, 2 weeks is not enough. இதுல வந்து வீக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ளூரலா தெரியுதே, அப்புறம் எப்படி நம்ம இஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் 2 weeks அப்படிங்கிறது அது ஒரு மெஷர்மெண்ட், அதனால இதுல நம்ம சிங்குலர் சப்ஜெக்ட் வேர்ப் தான் எடுத்துக்கிறோம். 2 weeks is not long enough. அடுத்தது $300 is too much to spend on your concert ticket. ஸோ இது வந்து சிங்குலர் வேர்ப் தான் எடுத்துக்கும். இதுல உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ I'll post you the exercises as well as the answer. அந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு தெளிவு கிடைக்கும். Follow our channel and share with your friends. Make use of the video for your exams. Thank you all.